ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சட்டி வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. பிரிஞ்சி இலை ஒரு 3 இலை போட்டிருக்கேன். பட்டை ஒரு கைப்பிடி அளவு ஒரு பட்டை, அன்னாச்சி பூ ஒரு 4 ஏலக்காய், 2 ஸ்பூன் சோம்பு, லேசாக கொஞ்சம் பொரிச்சு விடுங்க. சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். நடக்கலை பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நடக்கலை பருப்பு. முந்திரி பருப்பு வந்து உடச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கசகசா 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். எல்லாமே நல்லா சேர்த்து பொரிய விடுங்க. இது கொஞ்சம் வதங்கினோடனே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு இருக்கும், பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், அதையும் போட்டுங்க. எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் அதில் போட்டுருங்க. இப்போ அடுப்பு அமர்த்திடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வெஜ்ஜு பாயாவுக்கு வெஜிடபிள்ஸ் பாருங்கள் என்னென்ன போட்டிருக்கேன்னு. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். நான் என்ன போட்டிருக்கேன்னா காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு நான் வந்து கொஞ்சம் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அது பார்க்க நல்லாயிருக்கும். இந்த பாயாவுக்கு தக்காளி வந்து 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை ஒரு 2 இலை, பட்டை வந்து ஒரு 3 பட்டை கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ, கல்பாசி வந்து கொஞ்சோண்டு போடுறேன். கிராம்பு வந்து ஒரு 5-6 கிராம்பு போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள் கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ காய் எல்லாமே 1 பை 1 போட்டுக்கலாம். எல்லா காயும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. உப்பையும் இதிலே போட்டுறேன். தேவையான மஞ்சள் பொடியும் இதிலே போட்டுடலாம். 2 ஸ்பூன் மிளகா பொடி, கரம் மசாலா தூள் கொஞ்சம், மல்லிப்பொடி வந்து 1 ஸ்பூனு வதக்கி விடுங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், இதை பூரா மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சும்மா சுற்றிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குது பாருங்கள், இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், அதையும் இப்போ ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த பாயா இருந்ததுன்னா நம்ம பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சுக்கலாம். இது எப்படி நம்ம மட்டன் போட்டு இந்த மாதிரி பாயா பண்ணுறாங்களோ அது மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸில் பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்கும், வாசமே ரொம்ப தூக்கலாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாருங்கள் சூப்பராக இருக்குது. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், அருமையாக இருக்குது. எல்லா காயுமே நல்லா வெந்து வந்திருக்கு. போதும், இந்த பக்கம் இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு கருவேப்பிலையை வந்து போட்டுக்கிறேன். புதினா இருக்குது, அதையும் போட்டுக்கிறேன். கொதிக்கும் போதே அவ்வளோ மணமாக இருக்குது. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.